இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 4th லெசன், அதாவது 9th ஸ்டாண்டர்டில் வந்து 9th சயின்ஸில் இருந்து தான் வந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா வந்து மின்னூட்டமும் மின்னோட்டமும். இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட், அதாவது இதெல்லாம் நம்ம பேசிக் தான். மின்விசைனா என்ன, மின்புலம்னா என்ன, மின்னோட்டம்னா என்ன, மின்னூட்டம்னா என்ன, இதை தான் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம எப்படி இதோட அழகுகள் வந்து ஷார்ட்கட்டில் வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து தியரியாகவும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து இதில் வந்து அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோக்கா இல்லை. ஆனால் நம்ம பேசிக்காக தெரிகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மின்விசை. மின்விசை அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து மின்னூட்டங்களுக்கு இடையில் உருவாகும் விசை தான் வந்து மின்விசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ மின்னூட்டம் 2 வயர் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம 2 பொருளை வச்சோம்னா அது வந்து கரண்ட்டில் கொடுத்தோம்னா, சார்ஜ் வந்து கொடுத்தோம்னா எப்படி இருக்கும், அது வந்து ஈர்க்கும் இல்லையா? ஷாக் வந்து கொடுக்குறப்ப அது வந்து ஈர்க்கும் இல்லையா? அதுதான் வந்து மின்னூட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த விசை, அந்த மின்னூட்டங்கள் ரெண்டு பொருளுக்கு இடையில் அந்த ஏற்படுற அந்த விசை தான் வந்து என்ன விசை அப்படின்னா வந்து மின்விசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 பொருள்ங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பொருளுக்கு இடையில வந்து விசையை ஏற்படுத்துகிறத வந்து மின்விசை அப்படின்னு வந்து சும்மா ஷார்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து தொடுகை இல்லா விசை வகையை சார்ந்தது. மின்விசை வந்து ஒரு தொடுகை இல்லா விசை வகையை சார்ந்தது. அடுத்து வந்து மின்புலம். மின்புலம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து மின்னூட்டத்தை சுற்றி அதன் மின்விசையை உணரக்கூடிய பகுதி. இது என்ன அப்படின்னா வந்து மின்விசை, அந்த கரண்ட் வந்து எங்கே வந்து ஏற்படுது, அந்த கரண்ட் வந்து நம்ம எப்போ வந்து உணர்றோம் அப்படிங்கிறதான் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம கையினாலே இப்போ வந்து ஷாக்காக தொடுறோம் அப்படின்னா வந்து அந்த மின்விசை வந்து நம்ம உடம்புல வந்து படுது இல்லை, அந்த உணரக்கூடிய பகுதி தான் வந்து மின்புலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஷாக் அடிக்கிறப்ப வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு ஏறுது இல்லை, அதான் வந்து மின்விசை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து அந்த ஒரு முன்னேற்றத்தை சுற்றி அதன் அந்த மின்விசையை உணரமோ அதான் வந்து மின்புலம் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னா வந்து மின்புலத்தோட திசை வந்து அம்புக்குறியினால், அந்த மின்புலம் வந்து கோடுனால தான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த கோடுனால தான் வந்து இது குறிக்கப்படுகிறது. சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸ் தான், நம்ம வந்து சின்ன வயசில் வந்து படிச்சிருக்கோம். அடுத்து வந்து மின்விசை கோடுகள். மின்விசை கோடுகள் அப்படின்னா என்னன்னா, ஓரலகு நேர்மின்னூட்டம் மின்புலம் ஒன்றில் நகர முற்படும் திசையில் வரையப்படும் நேர் அல்லது வளைவு கோடுகள். இதை வந்து மின்விசை கோடுகள். மின்விசை கோடுகள்னால் என்னென்னா, இந்த மின்புலம் ஒன்றில் நகர முற்படும் திசையில் வரையப்படும் நேர் அல்லது வளைவு கோடுகள். இது வந்து சின்ன பிள்ளையில வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, 2 காந்தத்தை நம்ம வந்து கொண்டு வந்தோம்னா அது வந்து ஈர்க்கிறது வந்து ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கும், இன்னொன்று வந்து நெகட்டிவாக இருக்கும். அது வந்து நேர் அல்லது வளைவு கோடுகளாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து ஸ்கூல்லலாம் வந்து படிச்சிருக்குல்ல, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். இதான் வந்து மின்விசை கோடுகள். ஓரலகு நேர்மின்னோட்ட மின்புலம் ஒன்றில் நகர முற்படும் திசையில் வரையப்பட்ட அந்த நேர் அல்லது வளைவு கோடுகள். அடுத்து வந்து மின்னழுத்தம். மின்னழுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து அனைத்து மின்விசைகளுக்கும் எதிராக ஓரலகு நேர் மின்னோட்டம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை. ஒரு நேர் மின்னோட்டம் பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு புள்ளிக்கு வந்து கொண்டு வரணும். அதை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து, ஏதாவது ஒன்று கொடுத்து, அழுத்தம் வந்து கொடுத்து அந்த செய்யப்படுற வேலை என்ன அப்படின்னா அதை தான் வந்து மின்னழுத்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு வந்து அந்த அழுத்தம், நம்ம ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்தா தான் வந்து அந்த நேர் மின்னோட்டம் வந்து நகரும் இல்லையா, அதுதான் வந்து மின்னழுத்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து மின்னோட்டம். மின்னோட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து மின்சுற்றின் ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் கடந்து செல்லும் மின்னூட்டங்களின் மதிப்பு. அதாவது இப்போ நம்ம ஒரு கரண்ட் ஷாக் வந்து நம்ம உடம்புல ஏறுது அப்படின்னா வந்து ஒரு வினாடியில் வந்து அது எவ்வளோ வந்து அந்த மின்னூட்டம் வந்து நம்ம உடம்புல பாயுது, அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து மின்னோட்டம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஷாக் அடிக்கிறதே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா, அந்த மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு வந்து ஆம்பயர். ஃபயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபயர் வந்து நம்ம உடம்புல எவ்வளோ எந்த நிமிஷத்தில் ஏதோ அதோட மதிப்பு தான் வந்து மின்னோட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு வந்து ஆம்பயர்.
ஒரு ஆம்பியர்னா ஒரு 1 சி பை 1 எஸ் 1 செகண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மின்னோட்டத்தின் அளவை மதிப்பிட உதவும் கருவி என்ன அப்படின்னு வந்து அம்மீட்டர். அம்மீட்டர்னால தான் வந்து அந்த மின்னோட்டத்தை வந்து அளவிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து மின்னியக்கு விசை. மின்னியக்கு விசை என்ன அப்படின்னா வந்து ஓரலகு மின்னூட்டமானது மின்சுற்றை ஒரு முறை சுற்றி வர, அதாவது வந்து வினாடினா தான் வந்து மின்னோட்டம் அப்படின்னு வந்து சொல்லணும். மின்னோட்டத்தம் அளவு வந்து நம்ம உடம்புல எவ்வளோ, அந்த ஒரு வினாடியில் வந்து எவ்வளோ அதோட மதிப்பு அப்படிங்கிறது தான் வந்து மின்னோட்டம். மின்னியக்கு விசை அப்படின்னா வந்து ஒரு சுற்றி வர்றது, அதாவது ஒரு மின்சுற்றை வந்து ஒரு முறை சுற்றி வர செய்யப்படும் வேலை என்னவோ அதை வந்து மின்னியக்கு விசை. ஒரு கரண்ட் வந்து சுற்றி வருது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு சுற்றை வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து சுற்றி வர அது வேலை செய்யுது அப்படிங்கிறதான் வந்து மின்னியக்கு விசை. இதோடது என்ன அப்படின்னா வந்து சிக்மா ஈக்குவல் டு ஒர்க்கு பை மின்னோட்டம். அந்த கியூ அளவு மின்னோட்டத்தை வந்து எவ்வளோ நேரத்தில், அதாவது ஒர்க்கையும் அந்த மின்னோட்டத்தையும் வந்து நம்ம இது பண்ணுறதா வந்து மின்னியக்கு விசை. இதோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா வந்து ஜூல். சரிங்களா? இந்த ஜூல் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து அந்த மின்சுற்று இருக்குல்ல, அது வந்து ஜூட் ஆகுது, அதாவது ரெடி ஆகுது. ஜூட் ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு முன்னே வந்து ஒரு மின்சுற்றை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஐ அலகு அப்படின்னா இதோட எஸ்ஐ அலகு என்னென்னா ஜூல். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கடுத்து மின்தடை அப்படின்னா என்னென்னா மின்கருவியின் வழியே மின்னோட்டம் பாய்வதற்கு அக்கருவி அளிக்கும் எதிர்ப்பின் அளவு, அதாவது அதை தடுக்கிறது, அந்த கரண்ட் ஏறுறதை வந்து தடுக்கிறது அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தடுக்கிறதா வந்து மின்தடையோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா வந்து ஓம். குறியீடு வந்து இந்த ஓம் குறியீடு போடுவோம் இல்லையா, அதான் வந்து மின்தடையோட எஸ்ஐ அலகு வந்து ஓம். அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்ம உடம்புல வந்து ஷாக் அடித்தா தடுக்கிறப்ப என்ன செய்வோம், ஓன்னு கற்றுவோம் இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வந்து படிச்சுக்கோங்க. அதாவது டெஃபினேஷனை எழுதி வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். க்ளூ வச்சு படித்தாலும் வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து மைண்டில், அதாவது 1 மார்க்லாம் எழுதுகிறப்ப வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வரும். இந்த மாதிரி எழுதி வச்சு படிங்க. அடுத்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.